பெங்கல் புயல் எச்சரிக்கை எதிரொலியாக புதுச்சேரி கடற்கரை சாலை மூடப்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் எழில்குமார் வழங்கிட கேட்கலாம். எழில், வணக்கம். பாண்டிச்சேரியில் தற்போது என்ன நிலவரம், அங்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன? விரிவா பதிவு பண்ணுங்க. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இன்று இந்த புயலானது உருவாவதற்கான வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் நேற்று முதலே புதுச்சேரியில் விட்டுவிட்டு அவ்வப்பொழுது மழை பெய்து வந்தது. இருந்த போதிலும் மதியம் முதல் மழை இல்லாமல் வறண்ட வானிலையே காணப்படுகிறது. மேலும் கடல் கடுமையான சீற்றத்துடன் காணப்படுகிறது. வழக்கத்திற்கு மாறாக 2 அடி முதல் 3 அடி உயரம் வரை இந்த அலையானது எழும்புகிறது. இதன் காரணமாக இன்று காலை முதலே கடலை பார்ப்பதற்காக ஏராளமான புதுச்சேரிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடற்கரைக்கு குவிந்தனர். மேலும் இந்த கடல் அலையின் சீற்றம் காரணமாக கடலில் இறங்கி ஒரு சில சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் முற்பட்டனர். இதன் காரணமாக அவர்களது பாதுகாப்பை கருத்தில் கொண்டு காவல்துறையினர் அவர்களை வெளியேற்றினர். இருந்த போதிலும் தொடர்ச்சியாக இந்த கடலின் ஆர்ப்பரிப்பை பார்ப்பதற்காக தொடர்ச்சியாக கடற்கரை நோக்கி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வந்தனர். மேலும் மேலும் இந்த கடலானது கொந்தளிப்புடன் காணப்படுவதன் காரணமாக அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்காக, அதாவது குறிப்பாக கடலில் இறங்கும் பொழுது இந்த சூழல் சிக்கிக் கொண்ட கடல் அலையில் இழுத்துச் சென்ற ஏதேனும் உயிர் சேதம் ஏற்படுவதற்கு முன்னதாக புதுச்சேரி காவல்துறை சார்பில் கடற்கரை சாலை முழுவதுமாக தடுப்புகள் அமைத்து மூடப்பட்டுள்ளது. மேலும் கடற்கரைக்கு பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்ல வேண்டாம் எனவும் தொடர்ச்சியாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த புயலானது கடலில் கரை கடக்கும் வரை பொதுமக்கள் யாரும் கடற்கரைக்கு வர வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கடற்கரையை பார்க்க வந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றுவதுடன் திரும்ப சென்றனர். நன்றி எழில், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.